ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் நம்ம அம்மு ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம காவேரி கிட்ட போயிட்டு நம்ம விஜய் காவேரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை காட்டி, மிஸ் இது நீங்கள் தானே, நீங்கள் எப்போ என் அப்பா கூட வந்து சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க, உங்களுடைய ஃபோட்டோ எப்படி என் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மு என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரிகிட்ட கேட்க நம்ம காவேரி அந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, நாம் எப்போ இவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ இருக்குது, என்ன நடந்துச்சுங்க, இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா கிட்ட வந்து காவேரி கேட்க, மிஸ் இந்த போட்டோ எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு, நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா மிஸ், சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மு வந்து காவேரிட்டு கேட்க, இல்லை அம்மு நான் இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்ததில்லை, ஆனால் இந்த போட்டோ கூட எப்படி நான் உங்கள் அப்பா கூட வந்து சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த விஷயத்தை வந்து என்னுடைய அம்மா கிட்ட கேட்குறேன், இந்த போட்டோ எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, அந்த போட்டோ வாங்கிட்டு போயிட்டு அவங்க அம்மா சாரதா இருக்காங்களே அவங்ககிட்ட காட்டுறாங்க. அம்மா நான் எப்போம்மா இவர் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டேன், இவர் வேற என்னுடைய கனவுல வந்த ஒரு மாதிரியே இருக்கிறாரு, இங்கே என்னம்மா நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல, அவருக்கு வேற நீ வந்து புது வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை மாதிரி அவருக்கு விருதெல்லாம் வச்சுட்டு இருக்க, என்னம்மா நடக்குதுங்க, இப்போ யாருக்கிட்டையுமே வந்து என்னை பேசக்கூட விட மாட்டேன், ஆனால் அம்மாவோட அப்பா கூட சேர்ந்து நீ கோயிலுக்கெல்லாம் போ அப்படின்னு சொல்றியே, என்னம்மா நடக்குதுங்க, அவர் யாருமா, அவர் கூட நான் எப்போம்மா போட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம காவேரிக்கு இந்த பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்து விஜய் தன்னுடைய புருஷன், அம்மு தன்னுடைய பொண்ணு அப்படின்ற ஒரு நினைப்பு வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூடிய சீக்கிரத்தில் வரும். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க, நம்ம அம்முவை கூட்டிகிட்டு, அம்மு உன்னுடைய கிளாஸ் டீச்சர் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போட்டோமா, அங்கே ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்கள நீ பாட்டி தான் சொல்லணும், வேறு எது மாதிரி சொல்லக்கூடாது சரியா, உங்களுடைய கிளாஸ் டீச்சரை நீ மிஸ்ஸுன்னு கூட கூப்பிட்டுக்க, ஆனால் அங்கே இருக்கிறவங்கள பாட்டி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோடனே மிஸ் அப்படின்னு சொன்னோடனே நம்ம காவேரி வராங்க, காவேரியை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க நம்ம அம்மு. அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து ஐ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மு என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டியை வந்து பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம். அவங்க நம்ம அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுக்குறாங்க, அவங்கள கண்ணத்தெல்லாம் கிள்ளி பார்க்குறாங்க, பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இந்த உணர்வுபூர்வமான தருணத்தை பார்க்க கண்குள்ளா காட்சியாக இருக்குது. அடுத்து இல்லை நீங்கள்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு சமைச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாரதாம்மா சொல்ல, அதுக்கு நம்ம காவேரி கோயிலுக்கு இந்த ட்ரெஸ்லையா போவேன், நீ போயிட்டு புடவை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்ல, நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, போய் புடவை கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க. புடவை கட்டிட்டு வந்து நிற்கிறத நம்ம விஜய் பார்த்து அப்படியே வந்து ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க. ரொம்ப நாள் கழித்து நம்ம காவேரியை பார்க்குறாங்க, அதுவும் புடவையில் பார்க்குறாங்க அப்படின்னும் போது நம்ம விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க. எது எப்படிங்க சீக்கிரமாக நம்ம காவேரி விஜய் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும், அந்த ஒன்று சேர்க்குற வேலையை நம்ம அம்மு தான் எடுத்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். சீக்கிரமாக அந்த ஃபோட்டோவை கூட்டிகிட்டு வந்து நம்ம காவேரிகிட்ட வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காட்டினா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.